ஓம் சாந்தி. 5/8/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களில் யார் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறார்களோ, நிறைய பேரை தங்களுக்கு சமமாக மாற்றுகிறார்களோ, ஓய்வு பிரியராக இருப்பதில்லையோ, அவர்கள்தான் நேர்மையானவர்கள். கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை ஒருபோதும் சொல்ல முடியாது. பதில்: எங்களுக்கு பிரம்மாவோடு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் நேரடியாக சிவபாபாவை நினைவு செய்கின்றோம் என்று பிராமணர்களாகிய நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. பிரம்மா இல்லாமல் பிராமணர்கள் என்று எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? ஆகையினால யாருக்கு பிரம்மாவோடு தொடர்பு இல்லையோ, அதாவது யார் பிரம்மா வாய் வழி வம்சத்தினர் இல்லையோ, அவர்கள் சூத்திரர்களே ஆவார்கள். சூத்திரர்கள் ஒருபோதும் தேவதைகளாக ஆக முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இந்த தாதா, அதாவது பிரம்மா மூலமாக புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, அருங்காட்சியகம் அல்லது கண்காட்சியின் திறப்பு விழா செய்ய வைக்கிறீர்கள். ஆனால் எல்லையற்ற தந்தை எப்போதோ திறப்பு விழா செய்துவிட்டார். இப்போது இதன் கிளை நிலையங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பாடசாலைகள் வேண்டுமல்லவா? இது ஒரு பாடசாலை. இதில் பாபா இருக்கார். இதனுடைய பெயர் மதுபன். மதுபனில் எப்போவுமே முரளி வாசிக்கப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். யாருடைய முரளி வாசிக்கப்படுகிறது? பகவானுடைய முரளி. பகவான் நிராகாரமானவர். முரளியை பௌதீக ரதத்தின் மூலமாக தான் கூறுகின்றார். அவருடைய பெயரை பாக்கியசாலி ரதம் அப்படின்னு வச்சிருக்கார். இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். இவருக்குள் பாபா பிரவேசிக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரும் படைப்பவர் அல்லது படைப்பின் முதலிடை கடைசியை தெரிந்திருக்கவில்லை. பெரிய மனிதர்கள், கவர்னர் போன்றவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் மூலம் திறக்கிறார்கள், அவ்வளவுதான். யார் மூலமாக திறக்கிறீர்களோ அவர்களுக்கு முதலில் பாபா எப்படி புது உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்ற அறிமுகத்தை கொடுங்க. அதனுடைய கிளை நிலையங்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மற்றும் அவர்களுக்கும் நன்மை உண்டாகட்டும். யார் மூலமாக திறக்க வைக்கிறீர்கள்? பாபா சொல்கிறாரு, திறக்க வைக்க நீங்கள் யார் மூலமாக திறக்கிறீங்களோ அவங்களுக்கு கூட சிவபாபா யார் மூலமாக புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்ற ஞானத்தை புரிய வைங்க அப்படின்றார். உண்மையில் பாபா வந்திருக்கிறார் என்று அவங்க சிறிதாவது புரிஞ்சுக்கிட்டோம். உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை இந்த பிரம்மா மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அவங்களும் கூட புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றார். அதனுடைய திறப்பு விழாவானது நடந்து விட்டது. சிவபாபா நடத்திட்டார். இப்போது அதனுடைய கிளை நிலையங்கள் தான் திறக்கப்பட்டுருக்கு. எப்படி வங்கி கிளைகள் திறக்கப்படுதோ அதே போல் இங்கே புது உலக ஸ்தாபனைக்கான கிளை நிலையங்கள் ஆங்காங்கு திறக்கப்படுது. உங்கள் மூலமாக நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஞானம் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து தான் கிடைக்கிறது. ஆகையினால் அவரை தான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தை இடத்தில்தான் ஆன்மீக ஞானம் இருக்கிறது. அதை ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றார், புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, ஆத்மாக்களே, நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா என்ற பெயர் பொதுவானதாகும். மகான் ஆத்மா, புண்ணிய ஆத்மா, பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மா தந்தையும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். தந்தை ஏன் வர வேண்டும்? கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வர வேண்டியதாக இருக்குது அப்படின்றார். நான் புது உலகத்தை படைப்பதற்காக வந்துள்ளேன் என்று பாபா இப்பொழுது குழந்தைகளுக்கு கூறுகின்றார். மனிதர்கள் இல்லாமல் உலகம் இருப்பது கிடையாது. புதிய உலகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அதனுடைய ஸ்தாபனை இப்பொழுது மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். பிறகு உங்களை பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் புதிய உலகத்திற்கு எப்படி செல்வீர்கள்? இப்போது உங்களுடைய ஆத்மா தூய்மையற்றதாக, விகாரம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆக நீங்கள் நிர்விகாரியாக ஆக வேண்டும். இப்பொழுது பிறவிக்குமான பாவங்களின் சுமை உங்கள் தலையில் இருக்கிறது. எப்போதிலிருந்து பாவம் ஆரம்பமாகியது? பாபா எத்தனை ஆண்டுகளுக்கு புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுகின்றார்? இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். 21 பிறவிகள் நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தீர்கள். பிறகுதான் பாவ ஆத்மாக்களாக ஆகின்றீர்கள். எங்கே பாவம் நடக்கிறதோ அங்கேதான் துக்கமும் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள்.
தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று நீங்கள் தான் அழைத்தீர்கள். இப்பொழுது நானும் வந்துட்டேன் அப்படின்றார். அது இப்போ நான் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னா, யாருடைய உடலில் வரேன் அப்படின்னா, யார் அனைத்திலும் அதிக பிறவி எடுத்திருக்கிறாரோ அவருடைய நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியில் தான் நான் அவருக்குள்ளே பிரவேசமாகிறேன். அப்போ நிறைய பிறவின்றது எத்தனை பிறவியை குறைக்குது அப்படின்னா 84 பிறவியை குறிக்குது. பாபா நிறைய பிறவி என்று சொல்கிறாருன்னா அது 84 பிறவியை குறிக்குது. அவர் தான் 84வது பிறவியில் இருக்கும்போது அவருடைய சரீரத்தில் பிரவேசமாகிறேன். அடுத்து பாபா சொல்கிறாரு, முதல்ல இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் வராங்க. இங்கே நீங்கள் நரனிலிருந்து நாராயணர் ஆகுவதற்காக தான் வரீங்க. நான் எந்த உலகத்தை முதல்ல படைக்கிறேனோ சத்தியுகத்தில் முதல்ல அந்த லக்ஷ்மி நாராயணர் வராங்க. அவருடைய கடைசி பிறவி தான் அந்த பிரம்மா. அவருடைய உடலில் நான் வரேன் அப்படின்றார். இப்பொழுது சத்யநாராயணருடைய கதையை தான் சொல்கிறாங்க. வெளி உலகத்தில் சத்யநாராயணர் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதாவது ராமர் சீதை ஆவதற்கான கதையை சொல்கிறோன்னு சொல்கிறது கிடையாது. அவர்களை நிந்தனை செஞ்சுருக்கிறாங்க. பாபா நரனிலிருந்து நாராயணராகவும் நாரையிலிருந்து லக்ஷ்மியாகவும் தான் மாற்றுகிறார். அவர்களை ஒருபோதும் யாரும் நிந்தனை செய்கிறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணரை யாருமே நிந்திக்கிறது கிடையாது. அப்படிப்பட்டவர்களாக சிவபாபா தான் மாற்றுறார். எதன் மூலமாக அப்படின்னா அந்த ராஜயோக கல்வி மூலமாக தான் நரனிலிருந்து நாராயணராகவும் நாரையிலிருந்து லக்ஷ்மியாகவும் மாற்றுறாரு. விஷ்ணுவோட 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணர். சிறு வயதில் அவங்களே தான் ராதாகிருஷ்ணராக இருக்கிறாங்க. இவர்கள் ஒன்றும் சகோதரன் சகோதரி கிடையாது. தனித்தனி ராஜாக்களின் குழந்தைகளாக இருக்கிறாங்க. அவர் மகாராஜகுமாரர், இவர் மகாராஜகுமாரி. இவர்களை சுயம்வரத்துக்கு பிறகு தான் லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் அனைத்தும் மனிதர்களுக்கு தெரியாது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் தான் இருக்கும். இந்த விஷயங்கள் கூட கல்பத்துக்கு முன்னாடி யாருடைய புத்தியில் நிலையாக இருந்ததோ அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அவங்க புத்தியில் தான் இந்த பாயிண்ட் பதியும் அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, யார் மூலமாக திறப்பு விழா செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு முதலில் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக பகவான் அடித்தளம் இட்டுவிட்டார் என்று நீங்கள் புரிய வைக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணராக நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாற்றும் பெரிய பல்கலைக்கழகம் அல்லது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் இது என்று நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். விஸ்வ வித்யாலயம் என்று நிறைய பேர் பெயர் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அவை ஒன்றும் உலக பல்கலைக்கழகம் கிடையாது. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம் என்று அர்த்தம். அப்போ முழு உலகத்திலும் எல்லையற்ற தந்தை ஒரே கல்லூரியை திறக்கிறாரு. உலகத்தில் தூய்மையாவதற்கான விஸ்வ வித்யாலயம் இது ஒன்று மட்டும்தான். அதை பாபா தான் ஸ்தாபனை செய்கிறாரு. நாங்கள் முழு உலகத்தையும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறோம். ஆகையினால் இதை ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நீங்கள் புரிய வைங்க அப்படின்றார். ஈஸ்வரன் முழு உலகத்திற்கும் முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பாபாவின் விஷயம் எங்கே? இவர்கள் அனைவரும் சொல்லிக்கொள்ளும் பல்கலைக்கழகம் எங்கே? யூனிவர்ஸ் என்றால் முழு உலகத்தையும் மாற்ற வேண்டும். முழு உலகத்தையும் மாற்றக்கூடிய காரியம் ஒரு சிவபாபாவினுடையது ஆகும். பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் கூட புகழ்பெற்றதாக இருக்குது. அவர் எங்கிருந்து வந்தார்? அவருடைய தந்தையின் பெயர் என்ன? பிரம்மாவை தேவதையாக காட்டுகிறார்கள். தேவதைகளின் தந்தை கண்டிப்பாக பரமாத்மாவாக தான் இருப்பார். அவர்தான் படைப்பவர். பிரம்மாவை முதல் படைப்பு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தந்தை தான் சிவபாபா. அந்த சிவபாபாவே சொல்கிறாரு, நான் இவருக்குள்ளே பிரவேசித்து இவருடைய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இவர் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே குழந்தைகள், இது ஈஸ்வரிய அருங்காட்சியகம் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம் அப்படின்றார். குழந்தைகளே, ஆத்மாக்களே, நீங்கள் தங்களுடைய தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி விடுவீர்கள். மன்மனாபவ என்பது கீதையின் வார்த்தையாகும். பகவான் மட்டுமே ஒரே ஒரு ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஆவார். கிருஷ்ணர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் தூய்மையற்ற உலகத்திற்கு வரவே முடியாது. தூய்மையற்ற உலகத்திற்கு வந்தால் தானே தூய்மையாக்க முடியும். தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா தான் வர முடியும். ஆகையினால் அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாகும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம் என்ற வார்த்தையை கூட கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்றார். பகவானுடைய மகா வாக்கியம்
காமம் மிக பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆவீர்கள் என்பதை கூட நீங்கள் புரிய வைக்கணும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த தந்தை மூலமாக தான் நம்முடைய விகர்மம் விநாசமாகுன்றதையும் புரிய வைங்க அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, பிராமணர்களின் வேலையே ஒரு சென்டரை பராமரிக்கணும். பிறகு நிறைய பேரை உருவாக்கி வேறு சென்டர் திறந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டீச்சரும் 10-20 சென்டரை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நிறைய சேவை செய்யணும். கடைகளை திறந்து கொண்டே செல்ல வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளையும் தங்களுக்கு சமமாக மாற்றிவிட்டு யாரையாவது பொறுப்பாக விட்டு கொண்டே செல்ல வேண்டும். யாரையாவது தங்களுக்கு சமமாக தயார் செய்துவிட்டு வேறொரு சென்டரை திறக்க வேண்டும். இது போன்ற சேவை செய்ய வேண்டும் என்று உங்களது மனதில் வர வேண்டும். ஆனால் இப்படி நேர்மையானவர்கள் பலரில் சிலர் தான் இருக்கிறார்கள். யார் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறார்களோ அவர்களை தான் நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சென்டரை திறந்தார்கள், தங்களுக்கு சமமாக மாற்றினார்கள். பிறகு மற்றொரு இடத்திற்கு சேவைக்கு செல்ல வேண்டும். ஒரே இடத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. யாருக்கும் புரிய வைக்க தெரியலையா, வேறு ஏதாவது சேவை கூட எடுத்துகிட்டு செய்யலாம். இதில் தேக அபிமானம்லாம் வரவே கூடாது அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தைகள் நிறைய பேரை பராமரித்து தனக்கு சமமாக மாற்றியுள்ளார்களோ அவர்களை தான் மலர்கள் என்று சொல்லப்படுகிறது. சேவையே செய்யவில்லை என்றால் எப்படி மலர்களாக ஆக முடியும்? மலர்களின் தோட்டமும் இருக்குது இல்லையா? அப்போ நிறைய முட்களை மலராக்கக்கூடிய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் யாரையாவது அழைக்கிறீங்க, கிளை நிலையங்கள் திறப்பதற்காக விஐபி அழைக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் தெளிவாக புரிய வைங்க. நாங்கள் பிரம்மா குமாரிகளாக இருக்கிறோம். சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகின்றோம். பாபா இந்த பிராமண குலம் மற்றும் சூரிய வம்ச சந்திர வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இந்த சமயத்தில் முழு உலகத்தில் உள்ள அனைவரும் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் தேவதா வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். பிறகு சத்திரிய வைசிய வர்ணத்தவர்களாக ஆனார்கள். இப்போ எல்லாருமே சூத்திர வர்ணத்தவர்களாக இருக்கிறாரு. அந்த சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்களை தான் பாபா தேர்ந்தெடுத்து பிராமண வர்ணத்தினராக ஆக்குறாரு. முதல்ல பிராமண வர்ணம், அதுவும் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக தான் ஏற்படுத்துகிறாரு. இந்த பிரம்மா அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அது இப்போ இந்த பிரம்மா யாருன்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லுங்க அப்படின்றார். பிரம்மாவின் மூலம்தான் இங்கே ஸ்தாபனை ஏற்படுகிறது. பிராமணர்களுடைய ஸ்தாபனை கூட இந்த பிரம்மா மூலமாக தான் ஏற்படுது. பிறகு அவர்களுக்கு படிப்பினைகளை கொடுத்து சிவபாபா தேவதையாக்குறாரு. நாங்கள் பாபாவிடம் படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க. அவர்கள் பகவானுடைய மகா வாக்கியம் அர்ஜுனருக்காக அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இதில் யார் அர்ஜுனன் என்பது யாருக்குமே தெரியாது. நாம் பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் என்பதை நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கீங்க. சிவபாபா உங்களை எப்படி யார் மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னார்? இந்த பிரம்மா மூலமாக தானே சொன்னார். ஏன்னா நிறைய பேர் சிவபாபாவை டைரெக்டாக ஏற்றுக்கிறாங்க, பிரம்மாவை ஏற்றுக்கல. இந்த ஞானமே பிரம்மா மூலமாக தானே சொல்கிறாரு. அதனால் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தான் பிரம்மாவை நிராகரிக்கக்கூடாது. பிரம்மா குமாரிகள் என்று தானே சொல்லிக்கிறீங்க. நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக பிரம்மாவும் நினைவுக்கு வரணும். சிவபாபா இந்த பிரம்மா உடலின் மூலமாக தான் பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. பிரம்மா பாபா இடையே இருக்கின்றார். பிராமணர்களாக ஆகாமல் எப்படி தேவதையாக ஆக முடியும்? ஆக சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக தான் பிராமணர்களை படைக்கிறார். அதனால் நான் எந்த ரதத்தில் வரணும் அவரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரம்மாவை தந்தை என்று சொல்லவில்லை என்றால் நீங்கள் எப்படி குழந்தை ஆக முடியும்? தங்களை பிராமணன் என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் சூத்திரர்கள் அப்படின்னு அர்த்தம்ன்றார். சூத்திரனிலிருந்து உடனே எப்படி தேவதை ஆக முடியும்? கண்டிப்பாக தேவதை ஆக முடியாது. சூத்திரனிலிருந்து பிரம்மா மூலம் பிராமணர் ஆனாதான் நீங்கள் தேவதை ஆக முடியும். இதில் குழப்பம் அடையிறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. எனவே திறந்து வைக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. பாபாவின் மூலமாக திறப்பு விழா எப்போவே நடந்துருச்சு. இப்போ கிளை நிலையங்கள் உங்கள் மூலமாக திறக்கப்படுது அப்படின்றத புரிய வைங்க அப்படின்றார். எந்த தந்தை உலகம் அழைக்குதோ அந்த தந்தை தான் இப்போ வந்திருக்கிறாரு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக. பிறகு நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செஞ்சிங்கன்னா தூய்மையாகி தேவதை ஆயிடுவீங்க
அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம். நாங்கள் எல்லாருக்கும் செய்தியை கொடுத்துட்ருக்கோன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், புதிய புதிய சென்டர்களின் வளர்ச்சிக்காக தங்களுக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றும் சேவை செய்ய வேண்டும். சென்டர்களை திறந்து கொண்டே செல்ல வேண்டும், ஒரே இடத்தில் இருந்துவிடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், மலர்களின் தோட்டத்தை தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் மலராக ஆகி மற்றவர்களை தங்களுக்கு சமமாக மலர்களாக ஆக்க வேண்டும். எந்த ஒரு சேவையிலும் தேக அபிமானம் வரக்கூடாது. வரதானம், அனைத்து பொருட்களின் மீதுள்ள பற்றுதலில் இருந்து விடுபட்டு ஆசையற்றவராக இயற்கை வென்றவராக ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம், ஏதேனும் பொருள் கர்மேந்திரியங்களை தன் வசப்படுத்தினாலோ, அதாவது ஆசையை ஏற்படுத்தும் மனநிலையை ஏற்படுத்தினாலோ விடுபட்டவராக ஆக முடியாது. விருப்பங்கள் என்பதும் ஆசையின் இன்னொரு வடிவமாகும். ஆசை என்பதில்லை, ஆனால் இந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆக இதுவும் ஒரு சூட்சமமான ஆசை. எனவே ஒரு பொருள், அதாவது அல்பகால சுகத்தின் சாதனம் ஏதேனும் தன்னை தன் பக்கம் ஈர்க்கிறதா என்று ஆழ்ந்து சோதனை செய்யுங்கள். பொருட்கள் அனைத்தும் இயற்கையின் சாதனங்களாகும். இவற்றின் மீதுள்ள ஆசையிலிருந்து விடுபட்டால்தான் இயற்கை வென்றவராக ஆக முடியும். ஸ்லோகன், என்னுடையது என்னுடையது போன்ற குழப்பங்களை விட்டுவிட்டு எல்லைகளை கடந்து செல்பவரே விஸ்வ கல்யாணக்காரி ஆவார். நல்லது. ஓம் சாந்தி.